விடிய விடிய அடுப்பில் கேஸ் இருக்குது. சரி, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், மிஸ்டர் ஏகேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ட்ராவல் விலாகு, ரைடு, பைக் ரிலேட்டடானது, பட் வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு மொதல் தடவை எப்படி எடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. அது பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இதே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அண்டு நம்ம ரைடு வீடியோ, ஒரு மோட்டர் விலாக் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, முதல்ல எடுக்கிறோம், உட்காந்து ஒரு இடத்துல பேச வேண்டாம், அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஜாலியாக அப்படியே போயிட்டே பேசுவோம். அதனால தான் உட்காந்து பேசினா பைக் வீடியோ போட்டு, பைக் ரிலேட்டடான வீடியோ போட்டுட்டு ஒரு மோட்டர் விலாக் போட்டு உட்காந்து பேசினா நல்லா இருக்காது இல்லை. அதனால் உங்களை சூப்பரான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஆமாம் ஜாலியாக பேசிவிட்டு என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறேன். அங்கேருந்து இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலையமுதன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவன் எல்லா விஷயத்துலையும் என் கூட இருப்பான், எப்போவுமே என் கூட இருப்பான். எல்லா விஷயத்துலையும் என் கூட இருப்பான், நல்லது கெட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் கூட இருப்பான். இப்போ அவனை பக்கம் தான் போயிட்டுருக்கேன். அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் ஃபைனலி வந்தாச்சு. இதுதான் அவங்க வீடு. அவன் உள்ளே இருக்க மாட்டான், அவன் இப்போ தான் வெளியே போனான். அவன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. இவனோட தான் இப்போ நம்ம வெளியே போக போகிறோம். ஹாய் சொல்கிறா பைத்தியரா. அவன் அப்படி தாங்க, கொஞ்சம் கோளாறு. அவன் கோளாறு, அதுக்குள்ளே மைக்கெல்லாம் இருக்கு. பையன் கொஞ்சம் கோளாறு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோளாறு தன்மாவே பண்ணிருப்பான். டேய் கோளாறு உட்கார்றா. இப்போ போகலாமா கல்லாறு? சரி ரைட்டு மாப்பி, இந்த வெளியே பருத்தி. மச்சான் பெட்ரோல் அடிக்க மாட்டேன்டா. நேற்றே தள்ளிட்டு தான் வந்தாங்க. பாவம் பையன் தான் தள்ளலாம் எனக்காக. ஏன்னா எங்கள் கேங்லேயே இது கொஞ்சம் எருமை மாடு, இது வச்சு தள்ள விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் தள்ளிகிட்டு இருந்தோம். நான் எங்கே போக போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலைல்ல. சரி வாங்க, நேரில் வந்து பார்த்துக்கலாம். தம்பி, நம்ம மேப் கிட்ட வழியாக கேட்போம். சரிங்க தம்பி, பொங்கல் மேப். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டேய் எங்கே போகிறோன்னு சொல்கிறா. எங்கே போகிறோன்னு கேட்டா. எங்கே? குருதமலை வழியா பத்திரகாளி அம்மன் கோயில். ஓ, பத்திரகாளி அம்மன் வழியாக போய் குருதமலை போகிறோம். இல்லை, அதுக்கு முன்னால் நம்ம பெட்ரோல் அடிச்சிடலாம். அங்கே போகிறவில்ல, சுக்காப்பி கடைக்கு முன்னால் பெட்ரோல் பங்க் இருக்குது. நேற்று 100 ரூபாய்க்கு தான் அடித்தேன். அது சுற்றிட்டு வரதுக்குள்ளே ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா ரொம்ப போயிடும். அங்கே வேறு பெட்ரோல் பங்க் இருக்கா தானே. சரி, வீடியோவை நம்ம அங்கே போய் கன்டினியூ பண்ணுவோங்க. அலப்பற ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்கிறது.
பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குங்களா? பிடிச்சிருந்தா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சப்போர்ட் பண்ணி வச்சுருங்க, பாவம் பொழைச்சிட்டு போகிறோம் 2 சின்ன பசங்க. ஏய் அது எரும மாடுறா எரும மாடு முருகேசா, எரும மாடு எரும மாடுங்க, அது மாடு முருகேசா. நானே குழம்பிட்டேன். இவன் கூட சொன்னேன்லங்க, இவன் ஒரு கோளாறுங்க. இவன் கூட சேர்ந்தா நம்மளும் கோளாறாயிருவோம். என்ன பண்ணி தொலையா, சின்ன வயசுலேருந்து கூட இருந்துட்டான். கோளாறு தன்மை ஏதாவது பண்ணிருப்பான் கோளாறு. இவனோட சேர்ந்துட்டு ஏய் தங்கம் ஓரமா போ தங்கம், மச்சா டிடிஎப். டேய் நோ 18+. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பங்க் வந்திருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்குன்னு தெரியக்கூடாது, ஏன்னா நம்மளே பிச்சைக்காரங்க, கம்மியாக தான் அடிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் அடித்தாச்சு. பெட்ரோல் அடித்தாச்சு, இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம். ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்குது, நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம் மெயினான இடத்துல. இதாங்க சாரதா கம்பெனி, பின்னால் சாரதா ஃபார்மசி இருக்குது. இந்த கம்பெனியெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த கம்பெனிலலாம் வந்துட்டு பார்ட் டைமாக வேலை செய்வோம். பைத்தியக்காரா, அந்த திருட்டு வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. நாங்கள்லாம் நேர்மையாக இருப்போம். டபுள் திருடுவோம், திருட மாட்டோம், எடுத்துகிட்டு வருவோம். இதாங்க சாரதா கம்பெனி. ஸ்கூல் படிக்கும்போது செலவு காசு வேணுங்கிறதுக்காக பார்ட் டைமில் ஒரு கான்ட்ராக்டில் வேலைக்கு வருவோம். அவனுக்கு எங்களை ஏமாற்றி பயங்கரமாக வேலை வாங்கிடுவான். ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நைட் டியூட்டியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே நல்லா வேலை செஞ்சுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு ஏதாவது செலவு பண்ணுவோம். நாங்களே சம்பாரித்து நாங்களே செலவு பண்ணோம். இப்போ வந்து நம்ம பத்திரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இதை வந்து வனபத்திரகாளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க, மேட்டுப்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலேருந்து வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் கோயில். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கெடா வெட்டிலேருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. பார்த்தீங்களா வந்துட்டோம். பாருங்க, குருதமலன் முருகன் கோயில், நெல்லித்துறை ஸ்ட்ரைட்டாக போனால் தோளம்பாளையம், பரளிக்காடு. நெல்லித்துறைங்கிறதும் ஒரு ஊர் தாங்க. இதெல்லாம் இங்கே இதை சுற்றின ஊர்கள் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃபாரஸ்ட்டு, சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கும். ஆனால் நம்மளை அங்கே அலோட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இதாங்க பத்திரகாளியம்மன் கோயில். எது ஃப்ரெண்ட்ஸ் சைடு, இது பேக்கா? இங்கே கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு டேரெக்டாக எப்படியே உள்ளே போகலாம். இங்கே உள்ளே போகலாம். இந்த கோயிலில் வரவங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. கிடா வெட்டு அவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு லோ ப்ரைஸில் இருக்கும். யாராவது வருதுன்னா வரலாம். இதாங்க பத்திரகாளியம்மன் கோயில். உள்ளே உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏமாச்சான் பாருங்க, இடிச்சு கட்டுறாங்க. இடிச்சு கட்டினதுக்கப்புறம் உங்களை ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் பத்திரகாளியம்மன் கோயில். உள்ளே போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே இப்போ போக முடியாது நம்ம. இனி போக போக சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் இடம். பாருங்கள், ஹில்ஸு. இது ஒரு குருதமலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன மலை. நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. உள்ள ஃபாரஸ்ட்டு. ஆமாம், யானை முகாம் டைமில் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே யானை முகாம் போடுவாங்க. நிறைய யானைகள்லாம் வந்துருக்கும். அடுத்த வருஷம் பிப்ரவரியில் போடுவாங்களா? இந்த வருஷம் போடவே இல்லை. வெயில் ஓவர் ஆகுனால எல்லாம் காஞ்சு கிடக்குது. இலையுதிர் காலம் தானே, சம்மர் சீசனுங்கிறது வந்து இலையுதிர் காலம். அதனால் இலையெல்லாம் கொட்டி போய் எப்படி காஞ்சு கிடக்கு பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பச்சை பசையில் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். என்னை பற்றின ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லைங்க.
என்னத்த சொல்ல, நம்மளை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பேர் அகிலன். எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த மோட்டர் விளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் சூழ்நிலைகள் என்னால் முடியறது கிடையாது. நான் நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக ஆசை எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒன்று வீடியோ பண்ணி அதில் நான் சக்ஸஸ் ஆகணுங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு முன்னால் ஒரே நிமிஷங்க, இங்கே ஒரு சின்ன வியூ, இது ஒரு சின்ன வியூவு. ஆனால் இப்போ வியூ பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மை. இதாங்க நம்ம மேட்டுப்பாளையம் பவானி ஆறு, ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும். இப்போது சம்மர் சீசனு, என்னன்னு தெரில, ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு தண்ணி? தண்ணியே இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணியே இல்லை. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு இங்கேருந்து ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த தோப்புக்கு போய் அங்கே மாங்காவோ தேங்காயெல்லாம் அடித்து அங்கேயே உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அக்கறைக்கு போயிட்டு இக்கரைக்கு வருவோம். இடம் பாம்பு 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 பெருசு பெருசு. நானே பயந்துட்டேன். எங்கள் வண்டியில் இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் கூட பார்த்தேனே, அந்த வீடியோஸில் வந்து பாம்பு என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தன் பைக்லேயோ சைக்கிள்லையோ மச்சான், சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டயருக்குள்ளே ஏறிடும், டயருக்குள்ளே ஏறி இதாயிரும். அந்த மாதிரி நான் பயந்துட்டேன். அது பாம்பு போயிடுச்சு, நான் பாம்பு பாம்புன்னு கத்துறேன், அதை பயந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகுது. அதான் நீ இருக்கிய மச்சான். குருதாமலை வந்துட்டோம் வந்துட்டோம். ஏய் தினமும் போதுடா, கீரி 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 கீரி. கீரி பார்த்தாச்சு, பாம்பை பார்த்தாச்சு, யானை எப்போ மச்சான் வரும்? சரி, ராத்திரிக்கு நீ வரும், வீடியோ மட்டும் எடுத்து தரும். நம்ம குருதாமலைக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? இதில் போகலாமா இதுலையா? இதாங்க குருதாமலை கோயில், குருதாமலை முருகன் கோயில். இங்கே நிறைய பேர் வருவாங்க. இதுவும் ஃபேமஸான கோயில் தான், நல்லாயிருக்கும். அந்த கோயிலுக்கும் வரணும். நாங்கள் வருவோம் எப்போவுமே. மந்த்லி ஒன்ஸு 1 or 2 times ஆகுது வருவோம். இது கோயில். இதான் குருதாமலை கோயில், பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். குருதாமலை முருகன் டெம்பிள். மலை அடிவாரத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இல்லை காமிக்கிறேன். குருதாமலை சுற்றி காமிச்சேன் கோயில் அவங்களுக்கு. ஓகே பாய்.